Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. தமிழின் இனிமை மறவாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எஸ், சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் த 100 Years வார் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 100 Years வார் வந்து யாருடைய பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக ஐ பட்டனில் தர, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தர, நீங்கள் அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 Years வார் வந்து யாருக்கு எந்தெந்த நாட்டுக்கு இடையில நடந்துச்சு, அதில் என்னெல்லாம் மாதிரி மூமெண்ட்ஸ் நடந்துச்சு, அப்புறம் என்னெல்லாம் பிளேசஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, அண்ட் தென் அதுக்கப்புறம் யாரெல்லாம், அதாவது என்னென்ன கிங்ஸ் எல்லாம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃபர்தர் டிஸ்கஷன், நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். த 100 Years வார் வந்து எந்த கண்ட்ரிக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வருது. அது அப்படியே பெருசாகி 100 Years வார் ஆகுது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக 100 இயர்ஸுமே இந்த வார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ, அப்படி நடக்கல. அப்பப்போ நடந்த வார்கள், ஓகேங்களா, அந்த தான் வந்துட்டு ஒரு இதை சேர்த்து 100 Years வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டுக்கு வந்து ரொம்பவே சமரசமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கும். பட் கொஞ்ச நாள் போக போக சில காரணங்களால், ஓகேவா, இவங்க சில காரணங்களால் இவங்களுக்கு இடையில வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுவே பெரிய வாராக வந்து நடக்கும். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஜென்ரேட் ஆச்சு. ஏன் அவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணால் எதுக்காக தேவையில்லாமல் இந்த வார் வருது அப்படின்னா, இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்காட்லாண்டு கூட ஒரு சின்ன வாரில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிலிப் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதனாலையுமே அனதர் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து ஒரு குவாரல் ஒன்று நடக்கும். எதுக்காக அப்படின்னா இன்னொரு பிளேஸ் ஒன்று இருக்கும், ஃப்ளாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அதை வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரைவல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதை வந்துட்டு ரெண்டு பேருமே குவாரல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே இன்னொரு காசும் வந்து அதனால ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இந்த நிலைமை மாற்றினது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் 3 அப்படின்னு ஒருத்தர் வராரு, ஓகேங்களா. எட்வர்ட் 3ன்னு ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய கிங் தான் இவர். இவர் எப்படி கிங் ஆகிருப்பார் அப்படின்னா அவங்க மதரான இசபெல்லாவை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து கிங்காக வந்து மாறிடுவார். எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து கிங்காக மாறிடுவார். ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்துட்டு போர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். A major event of the first stage of the war was the sea battle of the Flemish port of Sluys in 1340 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு போர்ட், அந்த போர்ட் வந்து ஃப்ளெமிஷ் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்லைஸ் அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1340 வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. த ட்ரெஸ் தட் ஃபாலோட் லாஸ்டட் 6 years அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போருக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அமைதி வரும் பார்த்தீங்களா, அது வந்து தற்காலிகமாக போரை நிறுத்திட்டு ஒரு 6 years வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த செகண்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டில் ஃபாட் அட் கிரசி இன் 1346 அப்படின்றாங்க. ஸோ 1346ல் கிரசி அப்படின்ற இடத்துல செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து விக்டரியும் ஆயிடுறாங்க. The leader of the English army was the king's eldest son who was popularly known as the Black Prince. ஸோ இந்த இடத்துல செகண்ட் பேட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கு காரணமே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கோடைய எல்டஸ்ட் சன்னான பிளாக் பிரின்ஸ் அப்படின்றவர் தான். ஸோ இவர் ஏன் பிளாக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா அவருடைய ஆர்மர், அதாவது அந்த படைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கருப்பு கலரில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து பிளாக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1347 கிங் எட்வர்ட் டுக் Calais after a siege which lasted for 1 full year அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1347ல் கிங் எட்வர்ட் அப்படின்றவர் வந்து இந்த Calais அப்படின்ற அந்த பிளேஸை வந்து கைப்பற்றாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதை சுற்றி முற்றுகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கைப்பற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Yet another important event was the Battle of Poitiers அப்படின்றாங்க. ஸோ இந்த Poitiers அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1358ல வந்து இதாகுது, in which the Black Prince defeated the French and took their king a prisoner அப்படின்றாங்க. ஸோ இந்த பேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம Black Prince இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து பிரெஞ்சோடைய கிங்கை வந்து டிஃபீட் பண்ணி அவர் வந்து பிரிசனராக கொண்டு போயிடுவார். Next, the first stage of the war came to an end with the Treaty of Calais, according to which Edward gave up his claim on the French throne அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் வார் வந்து எண்டுக்கு வர்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் கேலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தில் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் அக்கார்டிங் டு விச் எட்வர்ட் கேவ் அப் ஹிஸ் கிளைம் ஆன் தி ஃப்ரெஞ்ச் த்ரோன் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எட்வர்ட் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் த்ரோன்ல இருந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கையோட இந்த வார் வந்து எண்டுக்கு வருது. பட் த இங்கிலீஷ் கிங் வாஸ் அலவுட் டு பொசஸ் சம் இம்பார்ட்டன்ட் டெரிட்டரிஸ் இன் பிரான்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷுமே என்ன பண்ணுவாங்க, அதாவது இங்கிலீஷ் கிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரான்ஸில் இருந்து சில பல டெரிட்டரிஸை வந்து அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்டு வந்து கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இறந்துருவார். எட்வர்ட் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் பிளேசஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த கேலேஸ் அப்படின்றதும் அதே மாதிரி போடியக்ஸ் அப்படின்ற இன்னொரு பிளேஸும் வந்து அவங்களுடைய பொசிஷனில் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த 100 Years வார் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹென்ரி 5 அண்ட் ஹென்ரி 6 இருக்காங்க, இவங்களுடைய டியூரேஷனில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ரி 5 அப்படின்றவர் லைக் எட்வர்ட் 3 வந்து எப்படி பிரான்ஸுக்கு வந்து கிங் ஆனாரோ, அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மதர் இசபெல்லாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிங் ஆயிருப்பாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இங்கே ஹென்ரி 5 வந்து அதே மெத்தட் இது பண்ணுறாங்க. பட் அந்த கிளைம் வந்து was not reasonable அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீசனபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. However, in 1415 he led a well-trained army into France and won a battle at Agincourt அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in 1415ல வந்து வெல்-ட்ரைன்ட் ஆர்மியை வந்து ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. யார் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஹென்ரி 5 அப்படின்ற கிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலையும் அவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டில் எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னா ஆஜின்கோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் ட்ராய்ஸ் சைன்ட் இன் 1420. ஸோ இந்த ட்ராய்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு சில உடன்படிக்கையை வந்து 1420ல் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஹென்ரி 5 இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த டைமில் இந்த ஃப்ரெஞ்சில் இருப்பார்ல கிங்கு, அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் 6ன்னு சொல்கிறாங்க. அவருடைய மகளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா ஒரு வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுபடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். பிசைட்ஸ் திஸ் ஹென்ரி வுட் ரூல் ஃப்ரான்ஸ் இன் த நேம் ஆஃப் சார்ல்ஸ். ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹென்ரி வந்து அந்த ஃப்ரான்ஸை வந்து சார்ல்ஸ் அப்படின்ற நேமில் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹென்ரி 5 இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது சார்ல்ஸ் அப்படின்ற பேரில் ரூல் பண்ணிட்டு இருந்தார்ல அவருமே, அப்புறம் ஆக்சுவல் சார்ல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சார்ல்ஸ் 6ன்னு பார்த்தோம்ல, ரெண்டு பேருமே வந்து இறந்துருவாங்க. ஹென்ரி 5 வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. So the baby son of Henry V was proclaimed king of England and France அப்படின்றாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா த பேபி சன் ஆஃப் ஹென்ரி 5, ஹென்ரி 5க்கு வந்து ஒரு பேபி சன் இருக்காங்க. அவங்க தான் வந்து அடுத்த கிங் எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸுக்கு வந்து கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரெஞ்சு கிங் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, நம்ம சார்ல்ஸ் 6ன்னு கூட சொன்னோம்ல, அவருடைய எல்டஸ்ட் சன் ஒருத்தவர் இருப்பார். ஓகேங்களா, அவர் பேர் வந்துட்டு டவுஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து சில பல இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம தான் வந்து அந்த த்ரோனில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இங்கிலாந்து சம் ஆஃப் த பவர்ஃபுல் ஃப்ரெஞ்ச் மென் வேர் ஆன் ஹிஸ் சைட் அண்ட் தேர்ஃபோர் த இங்கிலீஷ் கிங் ரிமைண்ட் பவர்ஃபுல் இன் ஃப்ரான்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெஞ்ச் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் ஆர்மி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இங்கிலீஷோடைய கிங் வந்து ரிமைன் வந்து அதில் பவர்ஃபுல்லாகவே ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில். மெனி ஃப்ரெஞ்ச் ப்ராவின்சஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் ஃபெல் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெஞ்சில் இருக்கிற மற்ற பிளேசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷோடைய ஹேண்டில், அதாவது இங்கிலாந்துக்கு வந்துட்டு அடிமையாகிட்டே இருக்கு. பை 1429 all that remained to the Dauphin was the fort of Orleans and the country around it அப்படின்றாங்க. ஸோ பை 1429 இந்த பீரியட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டாஃபினுக்கு மிச்ச மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் ஆர்லின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கோட்டை. ஸோ அதுவும்
அண்ட் த கண்ட்ரி அரவுண்ட் இட். ஸோ அந்த கோட்டை சுற்றி இருக்கிற சில பல ஊர்கள் மட்டும்தான் டாஃபினுக்கு சொந்தமாக இருக்கு. ஈவன் தட் வாஸ் besieged by the English and the French soldiers were on the verge of giving up hope. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த சில பாட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள்லயே இந்த இங்கிலீஷ் வந்து அதையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு சரி ஓகே நம்மளால முடியாது, எல்லா இடத்தையும் வந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க, நம்மளால மட்டும் என்ன முடியும் அப்படின்ற ஹோப்பை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் தென் தட் ஒன் ஆஃப் த மிராக்கிள்ஸ் இன் ஹிஸ்ட்ரி டுக் பிளேஸ் அப்படின்றாங்க. ஸோ சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு மிராக்கிள் வந்து நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, a peasant girl named Joan of Arc, aged 17, from eastern France, infused courage into the soldiers அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெசன்ட் கேர்ள் ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றாங்க. அவங்களுடைய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17 தான் ஆயிருக்கு. இவங்க வந்து ஈஸ்டர்ன் பிரான்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிமாரலைஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா வந்து டிஃபீட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய தோல்விகள் இழப்புகள் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய என்கரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் she took up the leadership of the French army and defeated the English in a pitched battle at பட்டாய் இன் 1429 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம் யார் லீடர்ஷிப்பை இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மியை கூட்டிகிட்டு போய் இங்கிலீஷ் ஆர்மியை வந்து தோற்கடிக்கிறாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பட்டாய் அப்படின்ற இடத்துல ஒரு பேட்டில் ஒன்று நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆர்மியை டிஃபீட் பண்ணுறாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1429 நடக்குது. த டாஃபின் வாஸ் டியூலி கிரவுண்ட் கிங் சார்ல்ஸ் 7. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டாஃபின் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது சார்ல்ஸ் 6 எல்டஸ்ட் சன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து டெம்பரரியாக ஜஸ்ட் டியூலியாக வந்து ஒரு கிங்காக வந்து அங்கே ரோல் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஃப்ரான்ஸ், in one of the subsequent battles, Joan of Arc was taken prisoner by the Burgundians and sold her to the English அப்படின்றாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டில் வந்து நடக்குது. அந்த பேட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க்கை வந்து கேப்சர் பண்ணிட்டு போய் இங்கிலீஷ் ஆர்மிட்ட வந்து வித்தர்றாங்க. ஓகேங்களா. தே அக்யூஸ்ட் ஹர் ஆஃப் விச் கிராஃப்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த விச் கிராஃப்ட் அப்படின்னா தெரியும்ல, இந்த சூனியம்லாம் பண்றது. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இவங்க மேலே என்ன வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, என்ன குற்றச்சாட்டுறாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த விச் கிராஃப்டை வந்து பண்ணி தான் இதை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து சிறையிலே அடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா she was burnt to death in the market place of Rouen on 29th May 1431 அப்படின்றாங்க. ஸோ இதனால வந்துட்டு இவங்களுக்கு என்ன வந்துட்டு தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து உயிரோட வந்து எரிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யார் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்ச் பிஷப் வந்து பார்த்துட்டு இதை இருப்பாரு. ஸோ அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அவருக்கும் தெரிஞ்சும் தெரியாம அப்படியே, ஏன்னா அவரு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ்ல. அந்த பிளேஸோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்துட்டு 29th May 1431. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். And everyone who watched the scene was touched by the courage with which she faced death. One of the English soldiers present on the occasion said, "We have killed a saint." ஸோ இதெல்லாம் நடந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு செயின்ட்டை வந்து கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் த இங்கிலீஷ் ஹர்ட் burnt Joan of Arc alive. They however could not destroy the spirit of nationalism and patriotism which she had inspired in her countrymen அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ஆர்மி வந்து ஜோன் ஆஃப் ஆர்க்கை வந்து மேபி உயிரோட எரிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா அவங்க விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த ஸ்பிரிட். ஓகே, என்ன ஸ்பிரிட்? அந்த நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் அந்த கண்ட்ரிமென் இருந்து யாராலையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. த பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் fought bravely for another 2 decades. ஓகேங்களா. ஸோ இதே கரேஜ் வச்சுட்டு அந்த பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா another 2 decadesக்கு, அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு
சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ரொம்பவே தைரியமா சண்டை போடுறாங்க. At last the tide of success turned against the English, with the result that by 1453 they lost all territories in France except Calais அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து கண்டினியூவாக அதை ட்ரை பண்ணனால அந்த டைட் அப்படின்றாங்க. ஸோ அந்த அலை வந்து மாற்றி அடிக்குது. ஸோ இப்போ யாருக்கு சாதகமாக அந்த அலை அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு சாதகமாக. எஸ், 1453 அப்படின்ற இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா டெரிட்டரிஸுமே வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு டெரிட்டரி மட்டும்தான் அவங்களுக்காக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. In a sense, Joan of Arc was the creator of modern France அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாடர்ன் பிரான்ஸோடைய கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து ரொம்பவே முக்கியமானவங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டெத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பிளாக் டெத் வாஸ் த பெஸ்டிலென்ட் விச் ஸ்வெப்ட் ஓவர் த என்டையர் யூரோப் அண்ட் ரீச்ட் இங்கிலாந்து இன் 1348 அப்படின்றாங்க. ஸோ இந்த 100 year வார் நடந்துட்டு இருக்கும் போதே தான் இந்த பிளாக் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி மேக்ஸிமம் இந்த என்டையர் யூரோப்புமே ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து ரீச் ஆகுது. எந்த இயர்ல ரீச் ஆகுது அப்படின்னா 1348ல ரீச் ஆகுது. நியர்லி half the population of the country perished because of that plague spread by black variety of rats அப்படின்றாங்க. ஸோ இந்த black variety of ratsல இருந்து தான், அதாவது இந்த கருப்பு கலர்ல இருக்கிற எலிகள் இருந்து தான் இந்த பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தான் வந்து நம்ம ஹிஸ்டரியில பிளாக் டெத் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் நிறைய இடத்துல இருந்த மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. பாருங்க, சம் வில்லேஜஸ் வேர் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். ஓகேங்களா, நிறைய வில்லேஜஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு அதுல இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. இட் வாஸ் செட் தட் in some districts the cattle roamed without being owned by anyone and crops rotted in the fields for lack of laborers to reap them. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேட்டில் நம்ம இந்த வீட்டிலலாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அது எந்த ஒரு ஓனருமே இல்லாமல் அது பாட்டுக்கு அங்கேயிங்கன்னு ரோம் ஆகிட்டு இருக்கு, அதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் அந்த வயலில் இருக்கிற அந்த பயிர்களுமே வந்து அறுவடை செய்யாமல் அது அழுகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டைட் எவ்ரி டே. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பிளேக் அப்படின்னு வரும்போதும் அதனுடைய இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கொரோனா அப்படின்றது கரண்ட் டைம்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிளேக் அப்படின்னு வரும்போது அதுக்கு எந்த ஒரு ரெமடிஸுமே இல்லாமல் இருந்தது. ஸோ கொத்து மக்கள் இறந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், த பிளாக் பிரின்ஸ் ஆல்சோ டைட் டியூரிங் த பிளேக் அப்படின்றாங்க. ஸோ நம்ம பிளாக் பிரின்ஸ்னு ஒருத்தவங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அவரும் வந்துட்டு இந்த டியூரேஷன்ல தான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் 2 வராரு. இவர் வந்து சன் ஆஃப் தி பிளாக் பிரின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பிளாக் பிரின்ஸோடைய சன் தான் ரிச்சர்ட் 2 அப்படின்றாங்க. ஹி வாஸ் அ யங் சைல்ட் ஆஃப் 10. ஜஸ்ட் அவருக்கு வந்து வெறும் 10 years தான் இருக்கும். வென் பிகேம் த கிங், அவர் கிங் ஆகும்போது அவருக்கு ஜஸ்ட் 10 years தான் இருக்கு அப்படின்றாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஈவெண்ட் ஆஃப் ஹிஸ் டைம் வாஸ் த பெசன்ட்ஸ் ரிவோல்ட் இன் 1381. ஓகேங்களா, ஸோ இந்த பெசன்ட்ஸ் ரிவோல்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து டெல்லியில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஐ மீன் அந்த விவசாயிகளாக போராட்டம் பண்றாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1381ல வந்து இந்த 10 year ஓல்டில் இருக்க அந்த பையன் வந்து ரூல் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றாங்க. பீப்புள் ஆல் ஓவர் த கண்ட்ரி வேர் டிஸ்கண்டென்டட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் லோ வேஜஸ் அண்ட் ஹை டாக்ஸஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கூலி அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும், அதே மாதிரி டாக்ஸஸ் வந்து ரொம்பவே ஹையாகவும் இருந்தனால இந்த மாதிரி ரிவோல்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. ரிவோல்ட் அப்படின்னா ஒண்ணுமே இந்த கிளர்ச்சிகள் இந்த மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை தான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் மெனி இயர்ஸ் பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் வென்ட் டு தேர் பென்ட் அப் ஃபீலிங்ஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வருஷமாவே இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பீப்புள் வெயிட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. அட் லாஸ்ட் த ஜென்ரல் டிஸ்கண்டென்ட் பர்ஸ்ட் அவுட் இன் 1381 when Wat Tyler struck down a tax collector who was insulting him and his family அப்படின்றாங்க. ஸோ இந்த வாட் டைலர் அப்படின்றவர் ரொம்பவே முக்கியமான இடம் வகிக்கிறாரு இந்த இதில். ஏன் அப்படின்னா இவர் ஒரு தடவை வந்து அந்த டாக்ஸ் கலெக்டர் இருப்பாரு பார்த்தீங்களா, அவங்களோட சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அந்த டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரையும் அவருடைய ஃபேமிலியும் பற்றி தப்பாக வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் விட்டுருவாரு. ஸோ அதனால தான் இந்த ரிவோல்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். Peasants from Kent, Sussex and many other places
converged at Smithfield under the leadership of Wat Taylor அப்படின்றாங்க. ஸோ இந்த நம்ம கென்ட், செசக்ஸ் அண்ட் வெசக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே இருக்கிற அந்த பெசன்ஸ், அங்கே இருக்கிற அந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேஸில் வந்து கேதர் ஆகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து யாருடைய லீடர்ஷிப்புக்கு கீழே வந்து எல்லாருமே சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் டெய்லர் அப்படின்ற ஒருத்தருடைய லீடர்ஷிப்ல இருந்து தான் இந்த ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. The agitators indulged in all kinds of violence. ஸோ இந்த இடத்துல அந்த அஜிடேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி அந்த வயலன்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. As there was no other go, King Richard and the mayor of London came to meet them and hear their grievances. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, இந்த ப்ராப்ளம் ரொம்பவே பெருசாயிருச்சு. அப்போ வந்து கிங் ரிச்சர்டுமே அவர் மேயர் ஆஃப் லண்டனும் வந்து அந்த இடத்துல வராங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. In the course of the altercation that followed, the mayor drew his sword and killed Wat Taylor. ஸோ இந்த மாதிரி சில விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேயர் வந்து என்ன பண்றாரு, அதாவது மேயர் ஆஃப் லண்டன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாளை வந்து எடுத்து வாட் டெய்லரை வந்து கொன்றாரு. ஓகேங்களா, கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே பயங்கரமா கோவமா சரி அவரை போய் தாக்கிறதுக்கு போவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிங் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்துட்டு ரொம்பவே சாதுரியமா வந்துட்டு ஹேண்டில் பண்றாரு. என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தான் வந்து உங்களுக்கு லீடரா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ பீப்புளுமே அங்கிருந்து என்ன பண்றாங்க, ஓகே ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ரொம்பவே அமைதியா வந்து கலைஞ்சு போயிடுறாங்க. பட் லேட்டர் ஹி ஷோட் தெம் ஹிஸ் ட்ரூ கலர் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய ட்ரூ கலரை வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இவங்களுடைய கிரீவன்ஸ்க்காக, அதாவது இவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் லீடர் கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து தகாத வார்த்தைகளை பேசுறது, இவங்களை வந்து அங்கிருந்து அடிச்சு துரத்தி அனுப்புறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒரு சைட்ல இருக்கும்போது யார் வராங்க அப்படின்னா ஜான் விக்லிஃப் வந்து வராரு. இவர் வந்து ஒரு பயஸ் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்பவே பக்திமயமா இருக்கிற ஒரு பிரீஸ்ட் தான் இவரு. In the early part of his life he was the head of the college at Oxford, but later he gave up that covetable post and retired to a poor parish in Leicestershire அப்படின்றாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயசான பிரீஸ்ட்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்டில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து ஹெட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து விலகி வராரு. ஓகேங்களா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வராரு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்ச் மேலே வந்துட்டு நிறைய வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அங்கே சர்ச்சில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ஜிமேன் இவங்களா இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னா ஜான் விக்லிஃப்க்கு பிடிக்காது. அதனால தான் அதுல இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருப்பாரு. அண்ட் இவர் வந்து எதை இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னா he taught that a church should give up her wealth and that clergy ought to live the simple life of poverty and devotion, the type of life lived by the apostles. ஸோ இந்த இடத்துல apostles அப்படின்றது வந்து இந்த நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இயேசுவின் சீடர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து எந்த அளவுக்கு சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த கிளர்ஜிமேன் வாழணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வெல்த் இதெல்லாம் வந்து சர்ச்சுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சில ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு. லேட்டர் ஆன் he questioned the church teaching on the doctrine of transubstantiation, the change of bread and wine at the communion into the body and blood of Christ அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா இப்போ அந்த ஜஸ்ட் பிரெட் அண்ட் வைனை வந்து பாடி அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் கூட கம்பேர் பண்றதை மறுக்கிறாரு. And his followers were called lollards or babblers. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த லொல்லார்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அந்த மதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அகெயின்ஸ்டா பேசுறாங்களே அவங்கள தான் வந்து லொல்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேப்லர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒன்று வளர்றாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து பேப்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸை வந்து லொல்லார்ட்ஸ் அண்ட் பேப்லர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. His memorable work was the translation of Bible into readable English அப்படின்றாங்க. ஸோ இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஈஸியான இங்கிலீஷ்ல, அதாவது படிச்ச உடனே புரியுற மாதிரி இருக்கிற இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் மட்டும் தனியா பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து சில பலரை வச்சுட்டு தான் இவர்
இந்த பைபிளை வந்து ரீடபிள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரே சாசர் வராரு. ஸோ இவருடைய பீரியட் ரொம்பவே முக்கியம். அது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம வந்து கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேண்டர்பரி டேல்ஸை வந்து நம்மளுடைய சேனல்லேயே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னி பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ஐ பட்டனில் தர போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எப்படி விக்லிஃபை வந்து அந்த பீரியட்ல வந்து கிரேட்டஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர்னு சொல்றோமோ அதே மாதிரி சாசரை வந்து கிரேட்டஸ்ட் பொயட் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொல்லி சாசரை வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவரோட இந்த கேண்டர்பரி டேல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 24 டேல்ஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 18,000 லைன்ஸ் வந்து அந்த பொயட்ரியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிடிவல் இங்கிலாந்துல இருந்த அந்த மிடில் கிளாஸ் லைஃபை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட நம்மளுடைய வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக், இப்போ ஷீல வந்துட்டு ஏதாவது நான் டாபிக் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I will meet you with my next video. Until tata, take care, bye. This is our channel, The Rural Fighters Fight to Learn.